அந்த பொருள் எங்க வச்சிருக்கீங்க ப்ளீஸ் சொல்லிடுங்க. ஆமா அந்த பொருள் யோ அதான் எனக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சுல, அப்படியே என்ன போய் பேசுங்க முட்டாளாக்குறீங்க. உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? சுகி நீ அமைதியா இரு. தோழர் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. வாழ்வா சாவான்னு இந்த பொருளை தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம். இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு நாங்க உயிரோட இருப்போம்னு தெரியாது. பல இடத்துல இந்த குண்டு வெடிச்சு 2000க்கும் மேல மக்கள் இறந்திருக்காங்க. அதுல ஆயிரக்கணக்கான குடும்பத்துக்கு நஷ்ட ஈடு கூட கிடைக்காம அனாதையா நிக்கிறாங்க. அதுல ஒரு அனாதை தான் நான். இது வரைக்கும் 4-5 முறை என்னை கொல்ல பார்த்துட்டாங்க. எவ்வளோ த்ரெட்ஸ், எவ்வளோ அடி, இது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இன்னும் அந்த பொருளை தேடி அலையிறேன். ஏன்னா என்ற மாதிரி இன்னொரு அனாதை உருவாகிடக்கூடாதுன்ற எண்ணம் தான். இப்போ அந்த பொருள் உங்க கைக்கு கிடைச்சதுன்னா 70 கிலோவோ 80 கிலோவோ, கிலோக்கு 20 ரூபாய்னா கூட 1600 ரூபாய் தான் உங்க கைக்கு கிடைக்கும். அதே பொருள் எங்க கிட்ட கிடைச்சா 2000 கோடி ஊழலை நிரூபிச்சு ஆயிரக்கணக்கான மக்களோட உயிரை நாங்க காப்பாத்துவோம். தயவு செஞ்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க தோழர். எனக்கு இருக்கிற ஒரே ஆதாரம் அதுதான். மனுஷன்னா ஒருத்த வழியை இன்னொருத்த உணரணும். தான் அனுபவிச்சாதான் உணர்வேன்னா எப்போ மாறுவீங்க நீங்கெல்லாம்?